அனைவருக்கும் வணக்கம். பாரதி வித்யா பவன் பள்ளி, திருப்பூர், ரோட்டரி செலிப்ரேஷன், ஐ ஃபவுண்டேஷன், பாரதி வித்யா பவன் ஸ்கூல், ஸ்மார்ட் கிட்ஸ் இன்ட்ராக்ட் கிளப் இணைந்து நடத்திய மாபெரும் இலவச கண் பரிசோதனை முகாமில் எல்கேஜி முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு பரிசோதனை செய்ததில் 177 மாணவர்களுக்கு கண்ணில் குறைபாடு இருப்பது தெரிய வந்தது. ஆகவே பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை ஐ ஃபவுண்டேஷன் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அங்கு மேலும் பரிசோதனைகளை மேற்கொண்டு குழந்தைகளின் கண் குறைபாடுகளை சரி செய்து குழந்தைகளின் எதிர்கால நலனுக்கு ஒத்துழைப்பு நல்குவீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன். மேலும் 100 குழந்தைகளுக்கு 20 மாணவர்கள் என்ற விகிதத்தில் கண் குறைபாடு வருவதற்கான காரணம், நாம் குழந்தை வயிற்றில் இருக்கும்போது அதிகபட்சமாக மொபைல் போன்களை பார்த்து வருகிறோம். இந்த மொபைல் போன்களை பார்த்து வரும் பொழுது குழந்தையும் அதே நிலைக்கு தள்ளப்படுகிறது. குழந்தை பிறந்த முதல் 3-4 மாதங்கள் வரை நாம் மொபைல் போனை காண்பிப்பதில்லை. பிறகு மொபைல் போனை காண்பித்து உணவூட்டுகிறோம். மொபைல் போனை காண்பித்து குழந்தை அழுகிறது என்றால் அழுகையை நிறுத்துகிறோம். மேலும் மொபைல் போன் தான் ஒரு பெரிய விளையாட்டு உபகரணமாக நினைத்து கொண்டு குழந்தைகளுக்கு மொபைல் போனை கொடுத்து வருகிறோம். இது குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சியை மட்டுமல்லாமல் குழந்தைகளின் கண்ணை பெரிதும் பாதிக்கிறது என்பதை நாம் ஒருபோதும் அறியாமல் இருக்கிறோம். இது போன்ற அறியாமையை நாம் எவ்வாறு தவிர்க்க வேண்டுமெனில், கர்ப்ப காலத்தில் குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுது மொபைல் போன் பார்ப்பதை விட நிறைய புத்தகங்களை படிக்கலாம். நிறைய புத்தகங்களை படிக்கும் பொழுது குழந்தையும் அதே நிலைக்கு தள்ளப்படும். குழந்தை கருவிலே திருவுற்றார் என்று ஒரு வாசகம் தமிழில் மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. கருவிலே திருவுற்றார் என்றால் அம்மா வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கு, கருவில் இருக்கும் குழந்தைக்கு வயிற்றில் இருக்கும் போதே எவ்வளவு நல்ல நல்ல புத்தகங்களை படிக்கிறார்களோ அந்த புத்தகங்களை படிப்பதன் மூலம் குழந்தை அறிவூட்டப்படுகிறது. குழந்தை பிறந்ததற்கு பின்பும் கூட நீங்கள் மொபைல் போனை காண்பிக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது. இப்படி குழந்தைகளின் மொபைல் போன் பார்க்கும் திறனை கருவிலிருந்தே நாம் குறைத்து கொண்டோமே ஆனால் குழந்தைகளுக்கு இது போன்ற கண் குறைபாடுகள் வருவதை தவிர்க்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.